வணக்கம் நண்பர்களே. இப்போ சோசியல் மீடியாவில் நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா வைரலாக ஒரு மிகப்பெரிய விஷயம் போயிட்டுருக்கு. விஜய் அவர்களுக்கு வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இதை இதை முன்னிட்டு வந்து நிறைய கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்படுது. வந்து பிஜேபி வந்து விஜய் வந்து தன் பக்கம் இழுக்க பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் விஜய்க்கு வந்து அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு வந்து ஒரு பக்கம் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் வந்து விஜயே வந்து இந்த ப்ரொடெக்ஷனை வந்து கேட்டு வாங்கினாரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்படி பரபரப்பாக வந்து பயங்கரமாக இந்த விஷயம் 2 நாளாக சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, ஏன் விஜய் அவர்களுக்கு இந்த ஒரு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, இது இப்போ அவருக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வியும் இருக்குது. அதற்கான விளக்கத்தை பார்ப்போம். பொதுவாக நம்ம வந்து அரசியல் தலைவர்கள் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த கமாண்டோஸ், போலீஸ் முன்னாடி போலீஸ் வாகனம், பின்னாடி அந்த வாகனத்தெல்லாம் நம்ம வந்து பார்த்துப்போம். குறிப்பாக இன்னும் சொல்லணும்னா இந்த பிரதமர் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட வண்டி, நிறையா கமாண்டோஸ் இருக்கிற வண்டி, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா புல்லட் ப்ரூஃப் வண்டி, இப்படி நிறையா வண்டி அவங்களுக்கு முன்னும் பின்னும் போகும். அதில் எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து ரகசியமான விஷயம்தான். எத்தனை வெஹிக்கிள், எந்தெந்த வெஹிக்கிளில் என்னென்ன இருக்குது, எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா அது தெரிஞ்சால் வந்து எதிரிகள் வந்து ஈஸியாக எதை வேணாலும் செஞ்சிட முடியும் அப்படின்றதுனால. ஏன்னா அவர் வந்து ஒரு நாட்டுக்கே வந்து பிரதமர் அப்படின்னும் போது அந்த நாடே பாதிக்கப்படக்கூடும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். குறிப்பாக இது சட்டம் ஒழுங்கு எல்லாமே பாதிக்கப்படும் அப்படின்னு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய விஐபிகள், அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரியான கேட்டகரியில் வந்து பிரித்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஒய் பிரிவில் வந்து தளபதி அவர்கள் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கும் மிக பெரிய விஐபிகளுக்கு மட்டும்தான் வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு வந்து கேட்டால் கண்டிப்பாக அதை தாண்டி இன்னும் சில பேருக்கும் கொடுப்பாங்க. இப்போ பாலிவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஷாருக் கான், சல்மான் கான், கங்கனா ரனாவத் அவங்களுக்கெல்லாம் வந்து இதை விட கூடுதல் கேட்டகரி இருக்கக்கூடிய காவலை வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து அந்த அளவுக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுனால ஒய் பிரிவில் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ்க்கு மட்டும் இல்லாமல் சில காவல்துறை அதிகாரிகளுக்கும் வந்து இது வந்து கொடுக்கப்படும். இந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த என்கவுண்டர்லாம் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி காவல்துறை அதிகாரிகள், ரொம்ப சீரியஸான கேஸை ஹேண்டில் பண்ண காவல்துறை அதிகாரிகள். ஏன்னா அவங்க வந்து அந்த குற்றம் பண்ணவங்களை வந்து என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது அவங்கள சார்ந்தவங்கனால இவங்களுக்கு வந்து ஆபத்து இருக்குது அப்படிங்கிறனால அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி கேட்டகரியில் வந்து பாதுகாப்பு கொடுக்கப்படும். குறிப்பாக வந்து இது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அச்சுறுத்தல், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. விஜய் அவர்களுக்கு இதை மிக முக்கியமாக கொடுக்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியாதது இல்லை, இதற்கு முன்னாடி வந்து அரசியலுக்கு வரேன்னு சொன்னார், அப்புறம் வந்துட்டார். அதுக்கப்புறம் ட்விட்டரில் கட்சி தொடங்கினார் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவரோட கட்சி மாநாடு நடந்தது. பட் ஆனால் இதெல்லாம் வெளியவே இருக்கே அப்படின்ற ஒரு இதுதான் இருந்துச்சு. இன்னும் களத்துக்கு விஜய் அவர்கள் வரல அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ களத்துக்கும் வந்தார். அது மிகப்பெரிய ஒரு தீ பொரியவே கிளப்புச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். பரந்தூர் அவர் அங்கே பேசின ஸ்பீச்சுமே வந்து அப்படி தான் இருந்தது. அதில் வந்து அந்த பரந்தூருக்கு அவர் வந்தார் இல்லையா, அந்த இடத்துலையே வந்து சில பேர் அவர் மேலே வந்து குப்பைகளை வாரி இறக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்லாம் வந்து சொல்லப்படுது. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பெரிய பாதுகாப்பு இல்லை. அவர் வந்து ஆக்சுவலாக ஊருக்குள்ளே போய் சந்திக்கணும்னு தான் பர்மிஷன் கேட்டிருந்தார். பட் ஆனால் அவருக்கு அங்கே வந்து பர்மிஷன் கொடுக்காதனால தான் வந்து அவர் வேறு இடத்துல அவங்கள வந்து சந்தித்தார். ஸோ ஏன்னா ஊருக்குள்ளே அவர் போனால் கூட அங்கே வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலான விஷயங்கள் ஏதாவது நடக்கும், பாதுகாப்பு இல்லை அப்படின்னு வந்து அவங்களுக்கே தெரியுது. ஸோ அதாவது அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கட்சி தலைவராக இருக்கும்போதே. ஆனால் அந்த பரந்தூர் ஸ்பீச்சுக்கு அப்புறம் அங்கே நடந்ததே வேற. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களுக்கும் வந்து விஜய் அவர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இதற்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு ஆடியோ ஒன்று லீக் ஆனது. விஜய் அவர்கள் மேலே வந்து முட்டை அடிக்கணும், அதுவும் வந்து அழுகுன முட்டையை வந்து அடிக்கணும் அப்படின்னு வந்து பேசியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன். அந்த ஆடியோவில் அது வந்து ரஜினி அவர்களோட படம் அந்த டிபியில் இருந்தது. அது ரஜினி ரசிகர்கள்னு சொல்லப்பட்டது. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு யாருக்கும் தெரியாது. அதுவும் இல்லாமல் அதில் பேசிக்கிட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமா சேர்ந்து காசு போட்டு வந்து முட்டை வாங்குவான், முட்டை வாங்க வேணா வாங்க கூட வந்து காசு இல்லாதவங்க அவனுங்க என்ன செய்ய போகிறானுங்கன்னு தெரியல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து
நிறையா நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உளவுத்துறை, இது வந்து மத்திய அரசால் இயங்கக்கூடிய உளவுத்துறை வந்து எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. அது வந்து விஜய் அவர்கள்கிட்ட மட்டும் கிடையாது, அஜித் அவர்கள்ட்ட கூட இருக்கலாம். ஸோ முக்கியமான ஆளுங்க, விஐபி, அதாவது அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் அங்கே சமூகத்தில் பெரிய பிரச்சனை ஏற்படும் அப்படின்ற லெவலில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள சுற்றியெல்லாம் உளவுத்துறை கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து அரசியல்வாதிகள், அவங்க 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 ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து மானிட்டர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அந்த உளவுத்துறை. ஸோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ற வரைக்கும் அவங்க வந்து அமைதியாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படும் பட்சத்தில் தான் வந்து அவங்க வந்து எங்கே தகவல் கொடுக்கணுமோ அங்கே தகவல் கொடுப்பாங்க. அதை தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும். அப்படி அந்த உளவுத்துறை வந்து விஜய்க்கு வந்து அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு வந்து மத்திய அரசுகிட்ட வந்து தகவல் போனதாகவும் அதுக்கப்புறம் தான் இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இது ஏன் இங்கே ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறுது அப்படின்னா, இதற்கு முன்னாடி நிறைய தலைவர்கள்லாம் இருந்திருக்காங்க. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து வந்து இப்போ 1 வருஷம் தான் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளோ குறுகிய காலத்தில் இப்படி ஒரு பாதுகாப்பு வாங்கின முதல் வந்து இவர் தான். இவ்வளோ குறுகிய காலத்தில் அந்த பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இங்கே வந்து இந்த விவாதத்துக்கு வந்து உள்ளாகுது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்தது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுவும் இன்னொரு மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அங்கே தான் இது வந்து அரசியலாக்கப்படுது. ஏன் அப்படின்னா, ஒரு உளவுத்துறையிலேருந்து ஒரு தகவல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கே போனால் கூட அவங்க வந்து அங்கேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து அந்த தகவல் வந்து அனுப்புவாங்க. இந்த மாதிரி இவருக்கு வந்து த்ரெட்னிங் இருக்குது, ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி. இங்கே வந்து லோக்கல் கவர்மெண்ட், இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு தான் வந்து அவங்களுக்கு அந்த பாதுகாப்பை வழங்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே வந்து அந்த பாதுகாப்பு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தே கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. ஏன்னா நியாயமாக இவங்க தானே கொடுத்துருக்கணும். அப்படி இருக்கும்போது டைரெக்டாக அங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அப்போ விஜய் அவர்களை வந்து தன் பக்கம் இழுக்கிறதுக்காக இது வந்து கொடுக்கப்படுதா அப்படின்னு வந்து எல்லாரும் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ இவர் வந்து சமீபத்தில் ஆளுநரை வந்து போய் சந்தித்தார் முன்னாடி. அதுக்கப்புறம் ஆளுநரோட அந்த தேநீர் விருந்தில் வந்து இவர் வந்து கலந்துக்கல. ஸோ அவர் போகிற வர்றதே வந்து அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது, அவருக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் இது கொடுக்கப்பட்டது அப்படின்னு வந்து அந்த பிஜேபியை சேர்ந்த அவர்கள் வந்து அண்ணாமலை அவர்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் வந்து இதை வந்து நிறைய பேர் அரசியலாக ஒரு பக்கம் பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் நமக்கு இன்னொரு கேள்வியும் இருக்குது. விஜய் அவர்களே வந்து இதை வந்து கேட்டாரா, இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு விஜய் அவர்கள் வந்து கேட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் இங்கே என்ன நமக்கு புரியல அப்படின்னா, நாங்களே ஏன் நேரடியாக பாதுகாப்பு கொடுத்தோம் அப்படிங்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க சைடில் இருந்தும் எந்த ஒரு விளக்கமும் வந்து சொல்லலை. இந்த பக்கம் வந்து இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தானே கொடுத்துருக்கணும், ஏன் கொடுக்கல அப்படின்றதுக்கு இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள்ட்ட இருந்தும் எந்த பதிலும் வரல. விஜய் அவர்களே இதை கேட்டாரா அப்படின்ற அந்த ஒரு கேள்விக்கும் அவங்க சைடு இருந்தும் எந்த பதிலும் வரல. இது வந்து ரொம்பவே சஸ்பென்ஸாகவே வந்து வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம், மாநாட்டில் வந்து விஜய் அவர்கள் யாரை வந்து நேரடியாக வந்து தாக்கி பேசினார் அப்படின்னு வந்து நமக்கே தெரியும். ஸோ அவங்க தான் வந்து இப்போ சீட்டில் இருக்கவங்க. அவங்களால கூட அதனால கூட வந்து அவங்க பாதுகாப்பாக மறுத்திருக்கலாம், இல்லை அலட்சியப்படுத்தியிருக்கலாம். விஜய் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி த்ரெட்னிங் இருக்குது அப்படின்னு வந்து அங்கேருந்து தகவல் வரும்போது இவங்க வந்து அதை அலட்சியப்படுத்திருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால கூட அவங்க கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனால் இது எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணப்படாத விஷயங்கள் தான். இது எல்லாம் இந்த மாதிரி வெறும் விவாதங்களாக மட்டும்தான் இருக்குது. உண்மை என்ன அப்படிங்கிறது அந்த பாதுகாப்பு கொடுத்தவங்களுக்கும் பாதுகாப்பு விஜய் அவர்கள் கேட்டாரா இல்லையான்னு அவருக்கும் மட்டும்தான் வந்து தெரியும் இதில் என்ன உண்மை அப்படின்ட்டு. சரி, இந்த பாதுகாப்புனால வந்து விஜய் அவர்கள் வந்து இது பண்ணிடுவாரா? ஆல்ரெடி அவர் கூட பாடிகார்ட்ஸ் நிறையா பேர் இருக்கிறாங்க, அது ஒரு பக்கம் இருக்குது. என்னதான் பாடிகார்ட்ஸ் கூட இருந்தாலும் கூட அவங்களால வந்து சட்டத்தை வந்து கையில் எடுக்க முடியாது. நிறையா பேர் சேர்ந்து அவர் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னா வந்து இவங்களால தடுக்க தான் முடியுமே தவிர ஒரு லெவலை தாண்டும் போது இவங்களால கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அதே காவல்துறை அப்படின்னும் போது அவங்களால வந்து அது முடியும். அதுதான் இங்கே விஷயம். ஏன்னா அதில் 2 பேர் வந்து வெப்பனோடு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா
காவல்துறை அதிகாரிகளும் வந்து அதில் நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னும் போது கிட்டத்தட்ட 8 பேர் இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அப்படின்னும் போது அந்த குற்றவாளிகளுக்கு எப்படி சொல்றது, ஒரு பயம் இருக்கும். செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அதனால கூட நிறையா அந்த மாதிரி விஷயங்கள் தவிர்க்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான காரணமும் இதில் உண்டு. ஸோ இதில் என்ன உண்மை இருக்குது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.